மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான இந்த தேர்தல் சூழலில் காஞ்சிபுரம் முன்னாள் நகர தலைவரும் செங்கல்பட்டு சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான திரு தாமரை ஜெகதீஷன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தாமரை ஜெகதீஷன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேர்தல் களம் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியில் எப்படி இருக்கு? தேர்தல் திருவிழா இது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு இந்த சூழ்நிலையில் அனைத்து கள நிலவரங்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள், இந்த என்டிஏவுடைய கூட்டணியின் முதன்மை நிலையை குறிக்கிறது. காரணம்னா, இவங்க எங்களை ஒரு காலத்துல ரொம்ப புதிய கட்சி, வடநாட்டு கட்சி, அப்புறம் நோட்டோவோட போட்டியிடுற கட்சின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் அதற்கு எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தேர்தல். யாரெல்லாம் புறம் பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய வாயும் இது மூடிவிடும். அது போல காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில கடந்த முறை வெற்றி பெற்ற ஆளுங்கட்சியை சார்ந்த திரு செல்வம் அவர்களாக இருக்கட்டும், அல்லது அதிமுகவுடைய வேட்பாளராக இருக்கட்டும், அதே போல நம்முடைய என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும், எல்லாரும் பரபரப்பாக இருந்தாலும் கூட இன்றைய தேர்தல் கள நிலவரம் இவர்கள் இருவருக்குமான மாற்று கட்சியாக மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பது நம்முடைய பாரதத்தை உலகத்தின் குருவாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். அது நாங்க களத்துல போய் பார்த்தப்போ நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுத்திருக்குது. மக்கள் எல்லோருமே ஒரு புதியதை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புது வெள்ளம் மக்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்க மக்களை நேரடியா சந்திக்கும் பொழுது மக்கள் என்ன மாதிரியான குறைகள் இந்த மக்கள் காஞ்சிபுரம் பாராளுமன்றத்துல மக்கள் சொல்றாங்க? பொதுவா பழைய எம்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களை சந்திக்கல அப்படின்றது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. முதல் குறை அதுதான். செல்வம் 5 வருஷம் இருந்துட்டாரு, இது வரைக்கும் என்ன செஞ்சாரு? இது வரைக்கும் யாரையும் சந்திக்கல, பார்க்கல, போல, அந்த மாதிரியான ஒரு குறைபாடு இருக்குது. அதே போல அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த திராவிட கட்சியோடைய பொய்யும் புரட்டும், இந்து வித துவேஷங்கள், கோவில் இடிப்பா இருக்கட்டும், கடவுள்களுடைய இழிவா இருக்கட்டும், இழிவான பேச்சுக்களாக இருக்கட்டும், இது போன்ற செயல்பாடுகள். ரெண்டாவது பெருவெள்ளத்துல பாத்தீங்கன்னா மக்களை சும்மாவே குறை கூறிக்கொண்டு, மத்திய அரசை குறை கூறிக்கொண்டு எங்களுக்கு பணம் கொடுக்கல, இது உங்க அக்கௌண்ட் காசானலாம் பேசுற விஷயங்கள் மக்களுக்கு இன்று முகநூல்களிலும் சமூக ஊடகங்களின் வாயிலாக வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இன்று விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். இவருடைய பொய்யும் புரட்டும், பொய் சொல்லி டாஸ்மார்க்கை மூடுவோம், நீட்டை ஒழிப்போம் என்றெல்லாம் பொய் வாக்குறுதிகளை குறித்துவிட்டு, அதே போல அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு இனி தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களை மிகவும் கோபத்திலேயே அச்சத்திலேயே வச்சிருக்குது. இது நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது பொதுவான கருத்து. மக்கள் இதைதான் பேசுறாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு வார்டுல போய் பாக்குறோம், அங்க ஒரு நல்ல ஒரு 3 அடுக்கு மாடியில இருக்கிற ஒரு திமுக உறுப்பினர், அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைச்சிருக்குது. பக்கத்துல ஒரு 2 வீடு தள்ளி ஒரு சாதாரண ஓட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஏழை கூலி தொழிலாளி, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மகளிருக்கு அந்த பணம் 1000 ரூபாய் உரிமை தொகை, இவங்க சொன்ன உரிமை தொகை வரவில்லை. அதோட இன்னொரு என்னன்னாக்கா, முன்ன அம்மா இருந்தப்போ தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, அதெல்லாம் நிறுத்திவிட்டானுங்க, இப்படியும் மக்கள் பேசுறாங்க. அப்போ அதோட இன்னொரு விஷயம் என்ன பேசுறாங்கன்னாக்கா, இவருடைய ஆட்சியில வீட்டு வரியெல்லாம் உயர்த்திட்டாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா குழா வரி உயர்த்திட்டாங்க, கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்க. நாங்க எங்களுக்கு சாதாரணமா ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் தாங்க வரும், இன்னைக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கட்டுறோம். அப்ப 2 மாசத்துக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய்னு சொல்ல, ஆண்டுக்கு 6 முறை கட்ட வேண்டியது இருக்குது. அந்த 6 முறைக்கு 6 12,000 ரூபாய் கிட்ட கூடியது. அதையே திருப்பி ஒரு வீட்டுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி ஏமாற்று வேலைகள், இதை போன்று நிறைய. அதே போல பெட்ரோலுக்கு நாங்க விலை குறைப்போம்னு சொன்னாங்க, அப்புறம் டீசலுக்கு குறைப்போம்னு சொன்னாங்க, கேஸ் மானியம் கொடுப்போம்னாங்க. மத்திய அரசு கொடுத்த மானியத்தை கூட இவங்க அதுக்கு கலால் வரியை குறைக்காம
இவங்க அந்த விலை உயர்வை அப்படியே மெயின்டைன் பண்றது மக்களிடத்துல புரிதல் இருக்குது. அது வந்து இன்னைக்கு சும்மா இவங்க வந்து இவங்க அக்கௌண்ட் காசான்னு மத்திய அரசு பார்த்து கேட்கறது, எங்களுக்கு 27 பைசா தான் கொடுக்குதுன்றது படித்த மாணவர்கள், படித்த இளைஞர்கள், புதிய வாக்காளர்களுக்கு புரியுது. அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு வந்து மக்கள் பேசுறாங்க. அதெல்லாம் புரியுதுங்க, நல்லா ஏமாத்துறாங்க, இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. 1 ரூபாய் வருது அப்படின்னாலே ஹோட்டல் பில்லிலேயே 50-50 தான் போட்டு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு போட்டுறாங்க. அதுலயே பாதி போயிடுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டேட் சென்ட்ரல் ஜிஎஸ்டில இருந்து 47% பிரிச்சு கொடுத்துடுறாங்க. மீதி இருக்கிறது தானே நம்ம இது பண்றாங்க. அந்த பர்சன்டேஜ்ல வந்து சாலை விரிவாக்கங்கள், உள்கட்டமைப்புகள்ன்ற விஷயத்துக்காக தானே பயன்படுத்துறாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்றத மக்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இவர்களுக்கு பொய் சொல்வதற்கு வேற வழி இல்லை. இந்த 4000 கோடியில நாங்க சென்னையை மாத்திட்டோம்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள சென்னையில வந்து தயாநிதி மாறன் மத்திய சென்னை எல்லாம் போனாங்கன்னா விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை. தமிழத்தி தங்கப்பாண்டியன் தென் சென்னையில போனாக்கா விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்குது. ஆகையால ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இவருடைய 3 ஆண்டு கால கேவலமான மக்கள் விரோத ஆட்சியை வந்து மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆகையால இந்த தேர்தல் அதற்கு ஒரு நல்ல ஒரு சாட்டையடியை கொடுக்கும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது.